ஹாய்மா, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 4 நாளாக வீடியோ போடல. எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாததுனால அது அந்த இதுவிலே போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே நாங்கள் சமைக்கிற இடத்துல இடம் சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க. எங்கள் வீடு கூரை வீடு தான். அது பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும், கூரை வீடு தான். இந்த இடத்துல இந்த மேலே பாருங்கள், இந்த கூண்டு கட்டியிருக்குது, ஒட்டடை மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஒட்டடை இல்லைங்க, ஒட்டடையே இருக்குது. ஒட்டடை மட்டும் கிடையாது, இந்த தேக்க மரத்தில் பூச்சி ஏறி, இந்த கொட்டை எறும்பு சொல்லுவாங்கள்ல, அது ஏறி ரொம்ப உளுத்து போயிடுச்சுங்க. 2 பக்கம் 2 கழி இருக்கிறதுனால அடுப்பு மேலே இந்த ஒட்டனை பூரா கொட்டுது. இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் கேஸ் அடுப்பு வச்சுருந்தது. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மாவு கரெக்டாக அடுப்புக்கு நேரில் கொட்டுதுங்க. அடுப்புக்கு நேரில் கொட்டுறதுனால இங்கே சமைக்கவும் முடியல, எதுவும் சமைச்சி எடுத்து வைக்கவும் முடியல. இங்கே பாருங்கள், அதனால் இந்த வெங்காயம், தக்காளி, பொட்டுக்கடலை, பிஸ்கெட் பாக்கெட்டு இது மட்டும் இங்கே வச்சுருக்குறேங்க. அதெல்லாம் கவர்லேயே இருக்குது. இந்த சமைக்கிற இடத்துல இப்படி இருந்தால் எப்படிங்க சமைக்க முடியும்? அதனால தாங்க வீடியோவும் போட முடியல. வீட்டுக்கு கொஞ்சம் எதனால் பண்ணுறது மட்டும் அடுப்புலேயே பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த சைடு இவ்வளோ தூரம் மாவு கொட்டின்னு இருக்குது பாருங்கள். இங்கே எந்த ஒரு பாத்திரமும் வைக்க முடியல, தண்ணி வைக்க முடியல, சமைச்சி எதுவும் வைக்க முடியல. இங்கே பாருங்கள், கீழெல்லாம் கொட்டின்னு இருக்குது பாருங்கள். ஒரு நாளைக்கு 1 கிலோ அளவுக்கு ஒரு படி அளவுக்கு பெருக்கி கொட்டுறேங்க. இந்த மாதிரி தாங்க இருக்குது. கீழே வைக்கலான்னாக்கா இங்கே பாருங்கள், சிலிண்ட்ரு வாங்கி வச்சுருக்குறோம். கீழே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா என் பேத்தி ஈத்துருவான்னு பயமாக இருக்குது. அதனால் இது பண்ண முடியல. பாருங்கள், இந்த வீட்டில் இங்கே பாருங்கள் ஓட்டை, இது பாருங்கள் மேலே ஓட்டை தெரியுதுங்களா? மழை வந்தால் ஒழுவுங்க பாருங்கள், மழை வந்தால் ஒழுவும். காற்றடிச்சா குப்பை பூரா உள்ளார வந்துடும். இந்த ஃபேனுக்கு நேரில் ஒழுவுங்க, கரெக்டாக அந்த ஃபேனுக்கு நேரில் ஒழுவும். இதை பிரித்து கட்டணும், கையில் ஒன்றும் காசு இல்லாமல், வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரித்து கட்டுறதுக்கு இல்லாமல் இருக்குது. எப்போ முடியும்னு தெரியல. வீட்டுக்கு 2-3 நாளாக இட்லி போடலன்றதுனால நேற்று கொஞ்சோண்டு மாவு அரைச்சி போட்டோம். அது இங்கே பாருங்கள், அடுப்புலேயே எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள், இப்போ இன்றைக்கி தாங்க ஏந்திரிச்சு வெளியே உட்காந்துருக்குறாரு. அடுப்பில் தான் சமைக்கிறோம். நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. இங்கே பாருங்கள், நேற்று வச்ச மீன் குழம்பு, இட்லி ஊற்றி வச்சுருக்குறோம், வெந்துட்டுருக்குது. இப்படி தாங்க கிராமத்து வாழ்க்கைலாம் இப்படி தாங்க இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதழ்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.